வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அதிரடிகள் உண்மையிலே வியப்பை தரக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் தமிழக முதலமைச்சர் மீது. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அவர் பதிலை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பதிலை கேட்ட உடனே திமுகவை சார்ந்தவங்களாம் அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடிட்டாங்கடா, நம்மளால இவருக்கு பதில் சொல்ல முடியாது, அல்லது இவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு நம்மளால எந்த விதமான மறுப்பும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க வெளியே ஓடி இருக்க களம் தான் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்கு. அதை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக நாங்கள் தேடி எடுத்து வைக்கக்கூடிய பல செய்திகள் உங்களுக்கு வியப்பானதாக இருக்கும். அதாவது 2024 தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை விஜய் அவங்க தொடங்குறாங்க. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அது மக்கள் இயக்கம், அதற்கு முன்பாக நற்பணி மன்றமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த தன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழக வெற்றி கழகம்னுட்டு 2024 அவங்க தொடங்குறாங்க. அப்போ தொடங்கும் பொழுது அந்த கட்சியை ஒரு பெரிய கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய களமோ, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அவர்களை தொண்டர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய களத்தையோ பிற கட்சியை சார்ந்த யாரும் எடுக்கவில்லை. மிக லகுவாக அல்லது மிக ஏளனமாக மதிப்பிடப்பட்டது தமிழக வெற்றி கழகம். ஆனால் விஜய் அவங்க மிக தெளிவாக எடுத்து வச்சாங்க. இந்த தேர்தல் களத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாற்றத்திற்கான சக்தியாக நான் இருக்கிறேன். கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அதன் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையோ விஜய் அவர்களுடைய பெயரையோ அவர் உச்சரிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு விரதத்தையே எடுத்திருந்தார். காரணம், இந்த கட்சியெல்லாம் எங்களுக்கு போட்டி இல்லை என்கின்ற மமதை அவரிடம் இருந்ததுதான் அதற்கான காரணம். தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல நெருக்கடிகள் ஆளும் கட்சியான திமுகவால் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த கட்சி தொண்டர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அந்த கட்சி தொண்டர்களை மிக இழிவாக மதிப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வைத்த கருத்துகள், இவைகள் அனைத்துமே அப்பொழுது பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தன. தேர்தல் நெருங்க நெருங்க இவங்க என்ன ஒரு 5 தொகுதி பெற்றுவாங்களா, இல்லது ஒரு 2 தொகுதி பெற்றுவாங்களா, அல்லது விஜய் ஜெயித்துருவாரா, இப்படிப்பட்ட கேள்விகளும் இப்படிப்பட்ட அவமானங்கள் தான் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் தேர்தல் களம் முடிந்த பின்பு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதற்கு முந்தைய நாள் இரவு வரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை பிடிக்கும்னு பெரும்பாலான அந்த ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்புகளை வச்சிருந்தாங்க. இந்த ஊடகங்கள் கருத்து கணிப்பை வச்ச பொழுது அதற்கு ஒரு செய்தின்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் அனைத்திற்குமே பெண் நிறுவனம் என்கின்ற நிறுவனம் பணம் கொடுத்து இது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த மறு நிமிடத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு மாஸ் வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதான் திமுகவுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ஒரு கட்சியின் தலைவரையும் அந்த கட்சியையும் மிக குறைவாக மதிப்பிட்டு விட்டோம் என்பதை அப்பொழுது அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்பதுதான் நிஜம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்து அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு கூட அரசியல் தெரியாதவர்கள், இவர்களில் யார் சட்டமன்ற உறுப்பினர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, மக்களுக்கே தெரியல என்கின்ற நையாண்டி எல்லாம் தொடர்ந்து கொண்டு இருந்தன. அதன் பின்பு சட்டப்பேரவை தொடங்குகிறது என்ற பொழுது திமுகவிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சட்டப்பேரவையில் நம்ம எல்லாருமே பேச்சில் வல்லவர்கள், நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாராலும் பதில் சொல்ல முடியாது, எனவே நம்ம எப்படி வேணாலும் கேள்வியை வைக்கலாம், இவங்களால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவிடம் இருந்தது. அதை அவர்கள் மனதிற்குள் வைத்து கொண்டுதான் தமிழக சட்டமன்ற கூட்டத்திற்கு அவங்க வந்திருந்தாங்க. வந்த முதல் நாள்ல இருந்தே திமுகவை சார்ந்தவங்கள் எடுத்து வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் முதலமைச்சர் வாய் திறந்து இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரா, ஏன் முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல மாட்டாரா, ஏன் முதலமைச்சர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் மக்கள் மத்தியில் இந்த முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சர், இந்த முதலமைச்சருக்கு எதுவுமே பதில் சொல்ல தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய நாள். முதல் நாள் ஆளுநர் பேசினாரு.
அந்த ஆளுநர் பேசிய கருத்துகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஆளுநர் எடுத்து வைத்த கருத்திற்கு அவர்கள் அதில் விமர்சனங்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்கள் நடந்தன. இன்று முதலமைச்சர் பேசக்கூடிய ஒரு களம். முதலமைச்சர் பேச போறார் அப்படிங்கச்சமே திமுகவுக்கு ஒரு மெத்தனம் தான். முதலமைச்சர் அப்படி என்ன பேசுற போறார் அரசியல்ல, அவருக்கு என்ன தெரியும், நம்மெல்லாம் பெரிய கிங் ஆச்சே இந்த விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார். அவர் பேச ஆரம்பிச்ச அந்த முதல் நிமிடத்தில் இருந்து அவர் பேசி முடித்து அமரக்கூடிய அந்த நிமிடம் வரை அதிர்வலைகள் தான் அதுலேருந்து சிதறிச்சு அப்படின்னு தான் நம்மால் பார்க்க முடிந்தது அவருடைய பேச்சிலே. எந்த இடத்திலையும் அவர் காம்ப்ரமைஸே ஆகலை, எந்த இடத்திலையும் யாருக்கும் அவர் பயப்படலை. நான் மக்களுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன், நாங்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், அதுபோல் மக்களுடைய பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், அப்படி எடுக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், எடுத்தவங்க யாராக இருந்தாலும் அதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுப்போம் அப்படிங்கிற கருத்தை அழுத்தமாக பதிவிட்டாங்க. அப்போவே திமுகவுடைய அந்த முகம் எல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. அவங்க எல்லாருமே அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அதாவது பார்ட்டி ஃபண்டு, அதாவது கட்சிக்கு நிதி அப்படின்னு ஒரு களம் இருக்குது. அது திமுக ஆரம்பித்த காலத்தில் இருந்து, அதாவது கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய கையில் திமுக எப்போ போச்சோ அப்போலேருந்து இந்த கட்சி நிதிங்கிறது திரட்டப்படும். பெரிய பெரிய பண முதலைகள் தங்களுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்றால் அதற்காக இந்த கட்சி நிதியை கொடுத்து காக்கா பிடிப்பது வழக்கம். ஆனால் இப்போ சமீபத்தில் இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது என்ன ஆச்சுன்னா, இந்த டாஸ்மார்க்கில் எல்லாம் இருந்து இவங்க இந்த கட்சி நிதியை, பார்ட்டி ஃபண்டுங்கிறத பெற்றுக்கொண்டு தங்களுடைய கணக்கில் அவர்கள் சேர்த்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன. எனவே அதை மையப்படுத்தி தமிழக முதலமைச்சர் கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது திமுக அதுக்கு மேலே உட்கார்ந்த நம்ம கோமணத்தையும் இவங்க உருவி உண்மையான நிலையெல்லாம் சொல்ல வச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. உடனே திமுகவை சார்ந்தவங்க எதிர்த்துக்கிட்டு முதலமைச்சர் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மறுப்பை தெரிவித்தாங்க. இல்லையோ பொய்யான தகவல் ஆதாரத்தோடு பேசணும் அப்படி இப்படின்னு. சபாநாயகர் ரெண்டு பக்கமும் சமாதானத்தை பண்ணுறாரு, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நாங்கள் உட்காருங்க. ஆனால் யாருமே உட்காரல. அதற்கு பிறகு ஆளுங்கட்சியை சார்ந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க, இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், செங்கோட்டையன் அவங்க, இவங்க எல்லாமே கருத்துக்களை எடுத்து வைத்து அமருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திமுகவை சார்ந்தவர்கள் அமரலை. முதலமைச்சர் ஆதாரத்தோடு பேசணும்னாங்க. ஆனால் முதலமைச்சர் மிக சிறப்பாக பேசினார் அப்படிங்கிறது தான் த்ரோஅவுட்டாக தமிழகம் உள்ள ஒரு நிலைப்பாடாக இருக்குது. அப்போ ரெண்டாவது இவங்க இதுக்கு மேலே நம்ம உள்ள உட்கார்ந்தா நமக்கு எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு வந்திருக்கு. திமுகவை சார்ந்தவங்க அனைவருமே வெளியேறிட்டாங்க. வெளியேறின பிறகு அந்த திமுகவை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்காமல் முதல்வர் அவர்கள் மக்கள் சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து பேசி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும், மு.க. ஸ்டாலின் அவங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்ற பொழுது எல்லாம் முடிந்தது என்று அவர் கையை காட்டுகின்ற ஏறக்குறைய அதனை சற்று மாற்றி முதலமைச்சர் தன்னுடைய பாணியில் செய்து மிகப்பெரிய ஒரு வைரலாக அது உருவாகி இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்பொழுதுமே யாரையுமே மிக குறைவாக இடை போட்டு விடக்கூடாது என்பதற்கு திமுக இன்னைக்கு ஒரு பாடத்தை படிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கின்றேன். முதலமைச்சரை எப்போவுமே திமுகவை பொறுத்த மட்டும் அவர் பேசுறது கிடையாது. அவருக்கு வாய் இல்லையா, அவருக்கு வேற வாய் திறந்து பேச மாட்டாரா, அதற்காகவே திமுகவை சார்ந்த ஊடகங்கள் பாடல்கள் எல்லாம் போட்டாங்க, எங்களுடைய இந்த முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டார். இன்னைக்கு முதலமைச்சர் வாய் திறந்து பேசிய மறுநிமிடமே துண்டக்கானில் துணியக்கானில் திமுகவை சார்ந்தவர்கள் வெளியே ஓடி இருக்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அக்கினி பிளம்பாக இன்று முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதலாக ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கன்னி பேச்சில் எதிர்க்கட்சிகளை சிதறடித்திருக்கிறார் என்பதற்கு விஜய் அவர்கள்தான் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார் என்பதுதான் களம். தொடரட்டும் விஜய் அவர்களுடைய இந்த பயணம் என்று மக்கள் இப்பொழுது வாழ்த்து தொடங்கி இருக்கிறார்கள். ஏறக்குறைய அதிமுகவுக்கு முடிவு எழுதப்பட்டு விட்டது. இப்பொழுது விஜய் அவர்களுடைய அடுத்த பாய்ச்சல் திமுகவிற்கும் ஒரு முடிவை எழுதிவிடும் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.